தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். பஞ்சப்படி அல்லது டியர்னஸ் ரிலீஃபை அடிப்படை ஊதியம் மற்றும் ஓய்வூதியத்துடன் இணைத்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கையானது ஒவ்வொரு முறையும் ஊதிய குழு என்பது அமைக்கப்படக்கூடிய நேரத்திலே எழுப்பப்படக்கூடிய கேள்விதான். கடந்த 2 பே கமிஷனிடையே அவைகள் நிராகரிக்கப்பட்டது என்பது நாம் அறிந்திருந்தாலும் கூட தொடர்ச்சியாக அதனை நாம் வலியுறுத்தி வருவது என்பது நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. அதே அடிப்படையிலே இந்த கோரிக்கையானது எழுப்பப்பட்டது. சமீபத்திலே 18/3/2025 அன்று ராஜ்யசபாவிலே கேள்வி எண் 2009 நிதி அமைச்சகத்தினுடைய துணை அமைச்சர் ஸ்டேட் மினிஸ்டர் அதற்கான பதிலை அளித்திருக்கின்றார். டிஏ அல்லது டிஆரை ஊதியத்துடன் அல்லது ஓய்வூதியத்துடன் இணைத்திடக்கூடிய மெர்ஜர் செய்யக்கூடிய எந்த விதமான திட்டமும் அரசிடம் இல்லை. டிஏ என்பதும் டிஆர் என்பதும் விலைவாசி புள்ளியிலே ஏற்படக்கூடிய அந்த உயர்விற்கு ஏற்ப அவைகள் ஊதியத்தை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. 7வது ஊதிய குழுவிற்கு பின்னால் இதுவரை 15 டிஏ தவணைகள் வழங்கப்பட்டு இருக்கிறது. ஓய்வூதியதாரர்களுக்கும் வழங்கப்பட்டு இருக்கிறது. ஆக இந்த சூழ்நிலையிலே டிஏ மெர்ஜர் என்பது நிச்சயமாக சாத்தியமில்லை என்று மறுத்திருக்கிறார்கள். நமக்கு நிச்சயமாக தெரியும், இந்த அரசாங்கமானது மத்திய அரசு ஊழியர்கள் மீதோ அல்லது ஓய்வூதியர்கள் மீதோ ஒரு கணிசமான பார்வை கொண்டுள்ள அரசாங்கம் இல்லை என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். எந்த அரசாங்கமாக இருந்தாலும் கூட இப்படித்தான் ஒரு நிலைமை என்பதையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். இருந்தாலும் கூட நம்முடைய ஆதங்கம் கிடைக்குமா என்கின்ற ஒரு கேள்வியானது நம் மனதிலே எழக்கூடிய நேரத்திலே இந்த கோரிக்கையானது முழுமையாக நாடாளுமன்றத்திலே நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்ன தோழர்களே, மீண்டும் சந்திப்போமா? அன்புடன் கேவிஎஸ்.